ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ஓட்டர் ஐடியை ஆன்லைனில் மொபைலில் எப்படி அப்ளை பண்ணுறது அது பற்றி தான் இதில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே அதில் பார்த்தீங்கன்னா லாகின் கேட்கும். உங்கள் நம்பரை போட்டு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கப்புறமா திரும்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி வரும். அதில் பார்த்திங்கன்னா உள்ளே போனோடனே இந்த மாதிரி வரும். அதில் பார்த்தா ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஃபார்ம் இருக்கா லெஃப்ட் சைடில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் 6ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு லோட் ஆகும். க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு அதில் சேம் அங்கேயும் போய்ட்டு உங்கள் நம்பர் போட்டு கேப்சா போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்படி கேட்டால் திரும்பவும் லாகின் கேட்டுருச்சுன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் கேட்கலன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் கேட்டிருக்கு. ஸோ நான் ஓடிபி நம்பர் போட்டு ஓடிபி வந்துச்சு. ஓடிபி வந்தோடனே அதை ஓடிபி போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். கைஸ், லாகின் ஆன உடனே இந்த மாதிரி வரும் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜென்ரல் எலெக்டர்ஸ் ஃபார்ம் 6ன்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஃபார்ம் 6ஐ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ், கிளிக் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட அசம்பிளியை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட என்ன அசம்பிளியோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்தோடனே இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸில் போய்டும். அதில் உங்களோட நேமை பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்நேம்ன்ற இருக்கிற இடத்துல உங்களோட இனிஷியலை பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும். தமிழில் கரெக்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் கொடுத்துக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணணும். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 2 MBக்குள்ளே இருக்கணும் கைஸ். 2 MBக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்துக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி 2 MBக்குள்ளே இருக்கணும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்கோங்க. இந்த மாதிரி நேம் ஃபோட்டோ வந்தவுடனே சேவ் இடத்துல பார்த்தீங்கன்னா அது சேவ் ஆகாது. ஏன்னா ரொட்டேட்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலை பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் ஆகிடும். எனக்கு பார்த்தீங்கன்னா சேவ் ஆகலை. அதனால நான் லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேவ் கொடுக்குறேன். சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் நெக்ஸ்ட் இருக்குது. ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே கைஸ் உங்களோட ரிலேட்டிவ் கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப்னு இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஃபாதரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாதரோட நேம், அதுக்கப்புறம் ஃபாதரோட இனிஷியலை பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுருங்க. முதல்ல ஃபாதரோட நேம், அதுக்கப்புறம் சர்நேம் என்ற இருக்கிற இடத்துல உங்கள் ஃபாதரோட இனிஷியல் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. கரெக்டாக டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே இந்த மாதிரி கேட்கும். அதில் உங்கள் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா கேட்கும். நான் மொபைல் நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் எடுக்கும்போது முதல்ல மொபைல் நம்பர் போடல, ஆதார் கார்டுக்கு போயிட்டேன். ஆதார் கார்டில் போய்ட்டு சேம் நீங்கள் மொபைல் நம்பர் போட்டு ஆதார் கார்டு போடலாம். இல்லைனா ஆதார் கார்டு போட்டு கூட இல்லை லாஸ்ட்டில் கூட மொபைல் நம்பர் போடலாம். ஆதார் கார்டில் போய்ட்டு ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டோட நம்பரை பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நம்பரை என்டர் பண்ணோடனே நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே ஜெண்டர் கேட்கும். மேல், ஃபீமேல், அது உங்களுக்கு எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கைஸ், அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த்தில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இதில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு டேட் ஆஃப் பர்த்க்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்னு கேட்கும். ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட் இருந்தால் மார்க் ஷீட் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டை பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 10th மார்க் ஷீட்டை பார்த்தீங்கன்னா அதுவும் 2 MB சைஸில் இருக்கும் கைஸ். 2 MB சைஸில் இருந்து அது ஃபோட்டோ ஆர் PDF எது இருந்தாலும் சரி அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே இந்த மாதிரி வரும் கைஸ்.
அதில் அட்ரஸ் கேட்கும். உங்களோட அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ், உங்களோட பில்டிங்கோட டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு எல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஆதார் கார்டில் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ரஸை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் வரும்போது நீங்கள் இதில் கொடுத்துக்கிற அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸுக்கு தான் அந்த ஓட்டர் ஐடி பார்த்தீங்கன்னா வரும். கைஸ், போஸ்ட் ஆஃபீஸ் பின்கோட் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா கேட்கும். அட்ரஸ் ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குது. நான் ஆதார் கார்டில் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா 2 MB சைஸில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ பிடிச்சி 2 MB சைஸில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி டிசபிலிட்டி ஏதாவது இருக்கா உங்களுக்கு கேட்கும். இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இல்லைனா அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இதெல்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் எபிக் நம்பர் பார்த்தீங்கன்னா கேட்கும். எபிக் நம்பர் பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைனா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் கேட்கும். டிக்ளரேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுனில் இருந்த டவுனோட நேமை பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்டை கேட்கும். டிஸ்ட்ரிக்டை பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த்தில் மந்த்து, அதுக்கப்புறம் இயர் 2 மட்டும்தான் கேட்கும். டே கேட்காது. மந்த் அண்ட் இயரை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளேஸ்ன்னு இருக்கும் கைஸ். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா கரண்ட் இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே லாஸ்ட்டில் கேப்ச்சா இருக்கும். கேப்ச்சாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக போட்டுட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தோடனே நீங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி பார்த்தீங்கன்னா வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. கைஸ், ஓடிபி வந்தோடனே அதை என்டர் பண்ணிவிட்டு ரிவ்யூ அண்ட் சப்மிட்டை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 6ல் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ஏதாவது கரெக்ஷன் வேணும்னா அது உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எல்லாம் பக்காவாக இருக்குதுன்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் இருக்கும். அதுக்கு சப்மிட் கிளிக் பண்ணோடனே அது சப்மிட் ஆகிடும் கைஸ். நீங்கள் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா இல்லை டீட்டெயில்ஸுன்ட்டு. ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் தான் ஓட்டர் ஐடியில் பிரிண்ட் ஆகி வரும். ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தோன்னே எஸ்ன்னு கேட்கும். எஸ் நோன்னு கேட்கும். எஸ்ஸை கொடுத்துக்கோங்க. இங்கே எஸ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி அக்னாலேஜ்மெண்ட் டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்தோன்னே உங்களோட அக்னாலேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அவ்வளோதான் கைஸ். நீங்கள் டவுன்லோட் கொடுத்தோடனே உங்களோட அக்னாலஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எஸ்என் நம்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் கைஸ். நான் ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டர் ஐடியை பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 30 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் அப்ளை. அதுக்கப்புறமா நீங்கள் ஓட்டர் ஐடியை பார்த்தீங்கன்னா உங்கள் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் உங்கள் அட்ரஸ்க்கு. அவ்வளோதான் கைஸ். நான் ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா பக்காவாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியாக உங்கள் மொபைல்லே பார்த்தீங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடியை பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.